அதைத் தொடர்ந்து நள்ளிரவு திருப்பலி புத்தாண்டு திருப்பலி நடக்க இருக்கிறது. இதை பற்றி உடனே ஆலயத்திற்கு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளே, 2025ஆம் ஆண்டின் இறுதி தருணத்தில் காலத்தின் தலைவராம் இறைவனின் திருமுன்னிலையில் நாம் கூடியிருக்கின்றோம். கடந்து வந்த 365 நாட்களில் நாம் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சி மற்றும் கண்ணீர் கலந்த ஆயிரம் அனுபவங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். உருக்கிய போர்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் சவால்கள் அனைத்திலும் நம்மை தாங்கிய பிடித்த இறைவனின் கரங்களை நினைவு கூர்ந்து மலரவிருக்கும் 2026ஆம் ஆண்டை புதிய நம்பிக்கையோடு வரவேற்க இத்திருப்பதியை இணைவோம் என்று
வசனத்திற்கு செவிப்படுப்போம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திரு வார்த்தைகள் 22 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு காலம் கழிந்த போது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பி நம்மை தம் பிள்ளைகளாக்கி கொண்ட உன்னத மீட்பின் உறவினை இன்றைய 2ஆம் வாசகம் விளக்குகிறது. தூய ஆவியின் துணையோடு இறைவனை அப்பா தந்தையே என அழைத்து மகிழும் இந்த புதிய உறவை போற்றி அன்னை மரியா நமக்கு தந்த இப்பேருண்மையை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு இப்போது நாம் கவனமுடன் செவிமடுப்போம். வாசகம். கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். கடவுள் தன் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஓம் மாதா
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2 அருள்வாக்குகள் 14 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாமையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். சகோதர சகோதரிகளே, புத்தாண்டு பிறந்துவிட்டது. 2026ஆம் ஆண்டு பயணிக்க ஆரம்பித்து விட்டது. காலம் எல்லையில்லா காலம், தொடர்ச்சி முடிவில்லா காலம். காலத்தை மனிதன்தான் 24 மணி நேரம் என்றும், ஒரு நாள் என்றும், வாரம் என்றும், மாதம் என்றும், ஆண்டு என்றும், பிறகு 10 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் என்றும் கணக்கிட்டு 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் என்று கணக்கிட்டு அந்த காலத்துக்குள்ளே அவன் சுழன்று கொண்டிருக்கிறான். காலம் அழியாத ஒன்று. கடவுள் காலத்தை படைக்கிறவர் நம்மையெல்லாம் அந்த காலத்துக்குள்ளே வாழ அனுமதித்திருக்கிறார். நமக்கு ஒரு தொடக்கம் உண்டு, வாழ்வு உண்டு, ஒரு முடிவு உண்டு. ஆனால் காலத்திற்கு அப்படி இல்லை. காலம் என்றும் இருக்கும். இந்த கால சுழற்சிக்குள்ள மனிதர்களாகி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு மணித்துளியையும், ஒவ்வொரு நாளையும், வாரத்தையும், ஆண்டையும், மாதத்தையும் நமக்கு தந்து, ஆயுளை தந்து வாழ வைக்கிறார். நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தாமிதாகுவோர் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உந்தில் முன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை
ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு திருமகனாய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக. அவர் படித்தவாறு இத்திரு நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அமைதி தேடும் எந்த உள்ள பந்து எங்கு தங்குமே. வாருவினில் வாருவே வான்மழை, வாருவினில் வாருவே வான்மழையாய் வாருவே. தாருமே எனக்கு தாருமே ஜீவ உணவை தாருமே. கண்மணியே மறி மகனே
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.